ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான பனானா கேக் வந்து நம்ம எப்படி வீட்லேயே செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். பனானாவை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் வந்து நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மில்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது கூட 1 கப் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1 கப் கோதுமை மாவு வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கூடவே பேக்கிங் பவுடர் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட பேக்கிங் சோடா ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம வந்து இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிவிட்டு இது கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சமாக சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சால்ட் ஆட் பண்ணும்போது நமக்கு இனிப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா தெரியும். ஸோ அதுக்காக வேண்டி நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட 1 ஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து நட்ஸ் எல்லாமே வந்து நம்ம இது கூட போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பாதாம், முந்திரி, பிஸ்தா இது எல்லாத்தையுமே சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஆயில் தேய்ச்சி அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா மாவு வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க. அண்ட் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மிக்சரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த நட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நட்ஸ் எல்லாமே மேலே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேக் பண்ண போகிற இந்த பாத்திரத்தை வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம ப்ரீஹீட் வந்து பண்ணியிருக்கணும். பண்ணதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த மிக்சரை இதுக்குள்ளே வச்சிடலாம். ஸோ இதை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஸோ இது வந்து ஒரு 45 மினிட்ஸ் டு 50 மினிட்ஸ் நமக்கு வந்து கேக் வந்து குக் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து குக் ஆகிருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 50 மினிட்ஸ்க்கு அப்புறமா நமக்கு வந்து கேக் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.